தமிழகத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள், சுமார் 2,500 கிலோமீட்டர் புதிய சாலைகள், தொழில் வளர்ச்சி, துறைமுக இணைப்பு மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு புதிய வேகம் கிடைக்குமா? விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிக முதலீட்டில் சுமார் 2,500 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற CII தமிழ்நாடு உள்கட்டமைப்பு உச்சி மாநாட்டில் பேசிய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் பிராந்திய அதிகாரி வீரேந்தர் சாம்பியால், தற்போது 33,000 கோடி ரூபாய் மதிப்பில் 855 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். புதிய திட்டங்களில் சென்னை, திருச்சி, மதுரை கிரீன்ஃபீல்டு அணுகல் கட்டுப்பாட்டு விரைவு சாலை, செங்கல்பட்டு திண்டிவனம் NH32 6 வழிச்சாலை, மதுரவாயல் ஸ்ரீபெரும்புதூர் உயர்மட்ட வழித்தடம், நாகப்பட்டினம் தூத்துக்குடி கன்னியாகுமரி NH32 4 வழிச்சாலை மற்றும் கடலூர் துறைமுகத்திற்கு மேம்பட்ட சாலை இணைப்பு ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் 2ஆம் நிலை நகரங்களின் சாலை இணைப்பை மேம்படுத்தும் திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் தொழிற்பேட்டைகள், துறைமுகங்கள் மற்றும் உற்பத்தி மையங்களுக்கு இடையிலான சரக்கு போக்குவரத்தை வேகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டம் 2035 கீழ் 1,36,996 கோடி ரூபாய் மதிப்பில் 4,543.5 கிலோமீட்டர் நீளமுள்ள 144 சாலை வழித்தடங்களை உருவாக்கும் திட்டத்தையும் தயாரித்திருக்கிறது. இதில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் திட்டங்களுக்கு 84,891 கோடி ரூபாயும், மாநில நெடுஞ்சாலைத்துறையின் திட்டங்களுக்கு 52,105 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஒசூர் உள்ளிட்ட நகரங்களில் விமான நிலையம், துறைமுகம் மற்றும் தொழில் மையங்களுக்கான சாலை இணைப்பை மேம்படுத்தும் திட்டங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டங்களின் மூலம் தமிழ்நாட்டின் சாலை உள்கட்டமைப்பு புதிய உயரத்தை எட்டுவதுடன் தொழில் வளர்ச்சி, முதலீடு, ஏற்றுமதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வலு சேர்க்கும். தமிழகத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள், சுமார் 2,500 கிலோமீட்டர் புதிய சாலைகள், தொழில் வளர்ச்சி, துறைமுக இணைப்பு மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு புதிய வேகம் கிடைக்குமா? விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிக முதலீட்டில் சுமார் 2,500 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற CII தமிழ்நாடு உள்கட்டமைப்பு உச்சி மாநாட்டில் பேசிய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் பிராந்திய அதிகாரி வீரேந்தர் சாம்பியால், தற்போது 33,000 கோடி ரூபாய் மதிப்பில் 855 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். புதிய திட்டங்களில் சென்னை, திருச்சி, மதுரை கிரீன்ஃபீல்டு அணுகல் கட்டுப்பாட்டு விரைவு சாலை, செங்கல்பட்டு திண்டிவனம் NH32 6 வழிச்சாலை, மதுரவாயல் ஸ்ரீபெரும்புதூர் உயர்மட்ட வழித்தடம், நாகப்பட்டினம் தூத்துக்குடி கன்னியாகுமரி NH32 4 வழிச்சாலை மற்றும் கடலூர் துறைமுகத்திற்கு மேம்பட்ட சாலை இணைப்பு ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் 2ஆம் நிலை நகரங்களின் சாலை இணைப்பை மேம்படுத்தும் திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் தொழிற்பேட்டைகள், துறைமுகங்கள் மற்றும் உற்பத்தி மையங்களுக்கு இடையிலான சரக்கு போக்குவரத்தை வேகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டம் 2035 கீழ் 1,36,996 கோடி ரூபாய் மதிப்பில் 4,543.5 கிலோமீட்டர் நீளமுள்ள 144 சாலை வழித்தடங்களை உருவாக்கும் திட்டத்தையும் தயாரித்திருக்கிறது.
இதில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் திட்டங்களுக்கு 84,891 கோடி ரூபாயும், மாநில நெடுஞ்சாலைத்துறையின் திட்டங்களுக்கு 52,105 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஒசூர் உள்ளிட்ட நகரங்களில் விமான நிலையம், துறைமுகம் மற்றும் தொழில் மையங்களுக்கான சாலை இணைப்பை மேம்படுத்தும் திட்டங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டங்களின் மூலம் தமிழ்நாட்டின் சாலை உள்கட்டமைப்பு புதிய உயரத்தை எட்டுவதுடன் தொழில் வளர்ச்சி, முதலீடு, ஏற்றுமதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வலு சேர்க்கும்.